la! Vacation to Thailand starts from 19,999 only. GT Holidays. Lion Desert King Dates வாங்குங்க. Lion Desert King Dates. சிங்கம் போல ஸ்ட்ரெngth எனக்கு. வேட்டையனுக்குள்ள உங்களை எப்படி செலக்ட் பண்ணாங்க? அந்த கதாபாத்திரம் வந்து ஸ்பாட்டுக்கு போனோம். அப்புறம் ரஜினி சார் ஸ்பாட்டில் வந்து வந்தார். அவரோட நான் சார் ஞாபகம் இருக்கா சார் அப்படின்னா கபாலியில் நீங்கள் தான் பக்கத்து செல்லு அப்படின்னாரு. 2 மாசனே வெளியே வந்துருவேன், உங்களுக்காக மின்னுக்கு வந்து நிப்பனே. டயலாக் வந்து ரொம்ப சத்தமாக வந்து பேசினேன். டக்குன்னு சார் மானிட்டர் கிட்ட இருந்து வந்துட்டாரு. வந்துட்டு அதை அப்படியே எடுத்து அவரோட ஸ்டைலில் அப்படி ரோல் பண்ணி இப்படி பிடிக்கிறாரு. டக்குன்னு இந்த கைக்கு வருது, இங்கே அடிக்கிறாரு. டக் டக் டக்குன்னு ரோபோட்டிக் கேமராவை விட இவர் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணார். சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒருத்தர் எல்லாரோட லைஃப்லையுமே ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகிருப்பார். உங்கள் வாழ்க்கையோட அவர் எந்த விதத்தில் கனெக்ட் ஆகிறாரு? இதே ஸ்கின் டோனோட வந்து மிகப்பெரிய திரை ஆளுமையாக வந்து ரஜினி சாரும் விஜயகாந்த் சாரையும் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நான் ரொம்ப கனெக்ட் பண்ணிக்குவேன். வணக்கம் செங்கோனே. வணக்கம் நெறியாளரே. எப்படின்னு இருக்கீங்க? நல்லா போயிட்டு இருக்குங்க. ஓகே. தங்கலான்ல ஒரு மிகப்பெரிய கதாபாத்திரம், மன்னர் கதாபாத்திரம். அதற்கப்புறம் இப்போ வேட்டையன்ல நடிச்சிருக்கீங்க. ஆமாம். வேட்டையனுக்குள்ள உங்களை எப்படி செலக்ட் பண்ணாங்க? ஆடிஷன் வச்சு அந்த மாதிரியான ப்ராசஸ்ல தானே? அப்படிதான். என்ன லாஸ்ட் ஆகஸ்ட்ல வந்து வேட்டையன் ஆடிஷன் வந்து பண்ணாங்க 2023ல. எஸ். அப்போ வந்து என்னோட ஆடிஷன் ரோல் நம்பர் வந்து 865. ஆடிஷன் முடிஞ்சு ஒரு 20 டேஸ் கழிச்சு வந்து கோ டைரக்டர் மகேந்திரன் சார் வந்து கூப்பிட்டாரு. கூப்பிட்டு நல்லா பண்ணிக்கிறீங்க, இதில் வந்து ஒரு சின்ன சீக்வன்ஸே தான் 4 to 5 minutes வரும், சாரோட தான் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். சார் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்னேன். அதுக்கப்புறம் ஒரு 5 months கழிச்சு லாஸ்ட் February 1st வீக் தான் அசிஸ்டன்ட் வந்து பாலாவோ மணி சாரோ கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு இன்னைக்கு ஈவினிங் ஹைதராபாத் கிளம்பணும் அப்படின்னாங்க. இப்போ ஹைதராபாத் போனோம். அங்கே ஒரு 4 days போச்சு சார் ஷூட்டிங். ஓகே. என்ன மாதிரியான ஒரு கதாபாத்திரம் இந்த படத்துல உங்களுக்கு? இல்ல அது ஒரு ஓவரா வாய் பேசுற ஆளு, அந்த மாதிரி தான். ஓகே. அந்த கதாபாத்திரம் வந்து ஸ்பாட்டுக்கு போனோம். அப்புறம் ரஜினி சார் ஸ்பாட்டில் வந்து வந்தார். அவரோட என்ட்ரி, அவருடைய அந்த எனர்ஜியை வந்து பார்த்தோம்னால ஆட்டோமேட்டிக்காக நம்மளே பூஸ்டப் ஆயிடுவோம். அந்த மாதிரி தான் போச்சு. டெய்லி 4 நாள் ஷூட்டிங்கு. அப்போ நான் வந்து கீழே வந்து உட்காந்துருக்கிற மாதிரி தான் ஒரு 3 days. சார் டெய்லி நான் விஷ் பண்ணுவேன், அவரு விஷ் பண்ணுவார், எல்லாத்தோடையும் பேசுவார். பட் லாஸ்ட் டே தான் வந்து எனக்கும் அவருக்குமான கம்பைன் ஷாட் வந்து எடுத்தாங்க. அப்போ சார் இருந்துட்டு உங்களை இப்படியே உட்கார வச்சு அனுப்பிச்சிடுவாங்கன்னு நினச்சேன் அப்படின்னாரு. அப்புறம் நான் சார் ஞாபகம் இருக்கா சார் அப்படின்னா கபாலியில் நீங்கள் தான் பக்கத்து செல்லு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இப்போ என்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். சரி நான் இந்த தங்கலானில் வந்து தமிழ் மன்னனா நடிச்சிருக்குது சார் அப்படின்னது. ஆமாவா, ரொம்ப டஃப்பாக இருந்திருக்குமே அப்படின்னாரு. இல்லை சார் நான் ரொம்ப லைக் பண்ணி பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். தென் அதுக்கப்புறம் ஷார்ட் கூப்பிட்டாங்க, போனோம். அந்த லாஸ்ட் டே தான் வந்து அவரோட இன்டராக்ட் பண்ணுற மாதிரி சீன்ஸ் இருந்தது. இது கபாலியில் வந்து இந்த பக்கத்து செல்ல நீங்கள் போங்க நான் பின்னாடி வரேன், அந்த டைலாக் டெலிவரி பண்ணுவீங்க. ஓகே. இப்போ இதற்கு வந்து நீங்க அகைன்ஸ்டா, ஐ மீன் ரஜினி சாருக்கு அகைன்ஸ்டா இருக்க மாதிரியான ஒரு கதாபாத்திரம் இப்போ அதிகமா பேசுறேன் அப்படின்னீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த வில்லன் அடியாட்கள் கூட இருக்க மாதிரி அந்த மாதிரியான இல்லை, அது வந்து சொல்ல வேண்டாம் சார். ஓகே. ஓகே. இப்போ இதுல வந்துட்டு நீங்க ரஜினி சார் ஆல்ரெடி கபாலில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த ஃபர்ஸ்டா நம்ம பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்திருக்கும். மறுபடியும் அவரை பார்க்கும்போது நீங்க நினைச்சீங்களா அவர் நம்மளை ரெகக்னைஸ் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி? இல்லை, அதுதான் வந்து அவர் டக்குன்னு ஆரம்பிச்சு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதான் சார் அவருடைய அந்த இன்வால்மெண்ட் இருக்குல்லங்க, இன்வால்மெண்ட்டு, அந்த அவர் வந்து இது மேலே வச்சுருக்க பேஷன், அந்த எனர்ஜி லெவல் இருக்குல்ல, அது வந்து இப்போ ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று பண்ண கையில் ஒரு வெப்பன்னா அந்த கோடாலி சின்னதாக இருந்தது. அதை அப்படியே எடுத்து அவரோட ஸ்டைலில் அப்படி ரோல் பண்ணி இப்படி பிடிக்கிறாரு. டக்குன்னு இந்த கைக்கு வருது, இங்கே அடிக்கிறாரு. டக் டக் டக்குன்னு ரோபோட்டிக் கேமராவை விட இவர் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணார். அந்த எனர்ஜி, அந்த இன்வால்மெண்ட் இருக்குல்லங்க, அதை வந்து பார்க்கும்போது நம்ம அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளே ஆட்டோமேட்டிக்காக பூஸ்ட் ஆகி அப்படியே மெய்மறந்து பார்க்குற மாதிரி தான் இருந்தது. எப்படி சொல்லனா, படையப்பால வந்து நீலாம்பரி மேடம் வந்து ஒரு டயலாக் சொல்லுவாங்களே, என்ன வயசானாலும் ஸ்டைலும் அழகு ஒன்றும் மாறலன்னு, அந்த மாதிரி தான் வந்து சாரை வந்து நான் அப்படியே பிரமிச்சு பார்த்தோம். இல்ல அது இப்ப நீங்க நிறைய நடிகர்கள் கூட ஒர்க் பண்ணிருப்பீங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கும்
ரஜினி சாருக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்ப்பீங்க? எதனால இவரு இவ்ளோ பெரிய சூப்பர் ஸ்டாரா இருக்காருன்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இல்ல அதான் சார் அவருடைய அந்த பயணம் இருக்குல்ல சார். ஆ. ஃப்ரம் சின்னதுலேருந்து சின்ன சின்ன படங்கள், சின்ன ஆ. சின்ன கேரக்டர் எல்லாத்தையும் பண்ணி தாண்டி இந்த பொசிஷன் வர்றதுக்கு வந்து அந்த இன்வால்வ்மெண்ட்டு ம். இது மேல வச்சிருக்கிற அந்த ஒரு ஈடுபாடு தான். பேஷன். ஆ. அது எப்படி சொல்றதுன்னா, அவரு வந்து பெங்களூர்லேருந்து கிளம்பும்போதே இந்த வர நூற்றாண்டுல வந்து திரையில வந்து நான் தான் பெரிய என்டர்டெய்னர் ம். அப்படிங்கிற ஒரு முடிவோட தான் வந்து கிளம்பி வந்திருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ம். அவரை வந்து அல்கெமிஸ்ட்ன்னு சொல்லலாம். ம். தன்னை அந்த கனவு அடையறதுக்கு வந்து அந்த பயணம், அந்த கனவு அடைஞ்ச உடனே அதை தக்க வச்சுக்கிறது இருக்குல்ல சார். ம். அது சார்கிட்ட அது ஒரு வில் பவர் வேணும். அது ஒரு ம். மனப்பக்குவம். அது அது எல்லாத்தையும் அரவணைச்சு போற அந்த ம். தன்மை, அது போக வந்து அந்த சிம்பிளிசிட்டி. ம். அதெல்லாம் வந்து சார் வந்து நம்ம கண்கூட பார்க்குறோம் ஆ. ஷூட்டிங் ஸ்பாட்ல. ஸோ அதனால தான் அவரு வந்து அந்த அந்த பொசிஷன்ல வந்து இன்னும் வந்து ம். ஸ்டாண்டர்டா நிக்கிறாரு அவரு. ஓகே. ஒண்ணுமே அதாவது வந்து அசைக்கவே அது முடியாது. அசைக்க முடியாது. அந்த இடம் அவருக்கான இடம் தான் அது. ஓகே. அந்த மாதிரி தான். இப்போ பொதுவா ஒவ்வொரு நடிகர்களுமே வந்துட்டு, ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே வந்துட்டு ஏதோ ஒரு ஹோம் ஒர்க் பண்ணுவாங்கல்ல. இப்போ இவரு வந்துட்டு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி பிரிப்பேர் ஆவாரு ஒரு சீனுக்கு? இல்ல அந்த விஷயங்கள்லாம் நீங்க பார்த்துருக்கீங்களா லைவா? எப்படி பிரிப்பேர் ஆகுறாரு? அந்த சீனுக்கு முன்னாடி அவர் எப்படி இருப்பாரு? அதான் சார் அவரு ஸ்பாட்ட விட்டு கேரவனுக்கு போவே மாட்டாரு. ம். அங்கேயே தான் உட்காந்துருப்பாரு. ம். இப்போ எங்க சீக்வென்ஸ்ல வந்து இவரு அன்பு அறிவு ஃபைட் மாஸ்டர் இருந்தாங்க. அப்போ ம். அவரு வந்து கேட்குறாரு. கேட்டுட்டு அங்கேயே தான் பிராக்டிஸ் பண்ணுவாரு. ம். பிராக்டிஸ் பண்ணி அவ்வளவு அழகா அப்சர்வ் பண்றாரு. அப்சர்வ் பண்ணி அத ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி, அழகா வந்து மெதுவா ஃபர்ஸ்ட்டு ட்ரையல் பண்றாரு. ட்ரையல் பண்ணிட்டு மாஸ்டர் இது கரெக்ட்டா மாஸ்டர்ன்னு கேட்குறாரு. ம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸு. ம். அப்புறம் ஷார்ட் அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேகம் வந்து அவருக்குள்ளேயே இருக்குல்ல அந்த ம். வேகம். அது ஆட்டோமேட்டிக்கா வந்து வந்துருது. ஓகே. அவரு வயசு வந்து 70 பிளஸ் அப்படின்ட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது, நாங்க நெனச்சுட்டு இருக்கோம், ஓகே இந்த மாரியான விஷயங்கள் ஏதாவது படத்துல எடிட்டிங் ஒர்க்ஸ்ல அந்த சில விஷயங்கள் பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. பட் நீங்களே ஷூட்டிங் ஸ்பாட்ல அந்த அளவுக்கு தான் அவரு ஸ்பீடாவே இருப்பாரா? இல்ல அவரு இன்னுமே அந்த விஷயங்கள்லாம் அவரு ஸ்டைலா அப்படியே பண்ணிட்டு இருக்காரு. இல்ல அவரு திரும்புறது, உட்கார்றது, ஆ. நடந்து ஸ்பாட்டுக்கு வர்றது, ம். ரொம்ப அவரு ஹேபிச்சுவலா அவர்கிட்ட இருக்கு சார் அந்த ஸ்பீடு. ஓகே. நெறைய டைரக்டர்ஸ் கூட நீங்க இருக்கீங்க. இப்போ டிஜே ஞானவேல் அவர்கள் எப்படியான ஒரு டைரக்டர்? எப்படியான ஒர்க்ஸ ஆர்டிஸ்ட்ட இருந்து வாங்குவாரு? இல்ல அவரு ரொம்ப காம் டைப்பு. இப்ப ம். எனக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன்ல சார், ம். ஓவரா பேசுற ம். கேரக்டர்ன்னு. அத மைண்ட்ல வச்சுட்டு ஒரு டயலாக் வந்து ரொம்ப சத்தமா வந்து பேசினேன். ம். டக்குன்னு சார் மானிட்டர் கிட்ட இருந்து வந்துட்டாரு. ம். வந்துட்டு இந்திரஜித் இல்ல இந்த டயலாக் வந்து நீங்க வந்து சவுட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் செட்டிலா வந்து பண்ணுங்க. ம். அப்படின்னா, அப்புறம் நான் அண்டர்ஸ்டூட் பண்ண அண்டர் ப்ளே பண்ண சொல்றாரு அப்படின்னா, ம். அப்புறம் நான் செட்டில வந்து ஒரு மீட்டர்ல பேசணும். இதே மீட்டர்ல வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க ம். அப்படின்னாரு. அப்புறம் பண்ணி காமிச்சதும் ஓகேனாரு. ஷாட் வந்து போச்சு. ஓகே ரைட் நைஸ் அப்படின்னாரு. ம். அவர் ரொம்ப அழகா வந்து கேர் பண்ணி, ம். ரொம்ப சாஃப்ட்டா ஹேண்டில் பண்றாரு ஆர்டிஸ்ட்ட. ஓகே. அந்த மாரி தான் வந்து அவங்களுக்கு இந்த இடத்துலயும் அவர டிஸ்டர்ப் பண்ணாம என்ன வேணுங்கிறத வந்து கன்வே பண்ணி ஓகே. அழகா கேட்டு வாங்கிக்கிறாரு சாரு. ஓகே. இப்போ நீங்க ரஜினி சார் பத்தி பேசும்போது டக்குன்னு நீங்க வந்துட்டு ரஜினி சார் வந்து ஒரு ஆல்கெமிஸ்ட் அப்படின்ற மாரியான விஷயங்கள் சொன்னீங்க. ஆல்கெமிஸ்ட்னா என்ன? இப்போ நீங்க அத ஏன் ரஜினி சார் வந்துட்டு ஒரு ஆல்கெமிஸ்ட்ன்னு நீங்க சொல்றதுக்கான காரணம் என்ன? அதான் சார் அந்த கனவ நோக்கி வந்து வராரு சாரு. ம். பெங்களூர்லருந்து கிளம்புறாரு. வந்து அவரும் வந்து ஒரு 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 நடிகனா வந்து இந்த இடத்துல வந்து நிக்கணும் அப்படிங்கிற அந்த கனவோட தான் பயணப்பட்டு வராரு. ம். சின்ன சின்ன கேரக்டர் வந்து பண்றாரு. பண்ணி அந்த பெரிய இடத்த அடைஞ்சிடுறாரு. அடைஞ்சு அந்த இடத்த தக்க வச்சுக்கிறது இருக்குல்ல, ம். அதுக்கு ஒரு வில் பவர் வேணும். ம். அ அதுக்கு வந்து ஒரு அதான் ஆல்ரெடி சொன்ன மனப்பக்குவம். ம். அது வந்து என்ன சொல்றதுன்னா, அது ப ஒரு தன்மை. அத ம். எப்படின்னு விவரிக்க முடியல. ஆ. அந்த பொசிஷனுக்கு வந்துட்டு, அந்த பொசிஷன தக்க வச்சுக்கிறது இருக்குல்ல, ம். அதுதான் வந்து ரொம்ப சிரமம்னு நெனைக்கிறேன் நான். ம். ஏன்னா, சாரோட பேட்ச் வந்த நடிகர்கள் எல்லாம் பார்த்தோம்னா, யாருமே இப்ப ம். இருக்கிறாங்க. ஆனா ஃபீல்டுல இல்ல. ம். ஸோ, அப்ப இவர்கிட்ட அந்த மேஜிக் அதான் நான் அல்கெமிஸ்ட்ன்னு நான் சொல்றேன். அந்த கனவை நோக்கி பயணப்படுறாரு. அந்த கனவை அடைஞ்ச உடனே, அங்க திருப்தி ஆயிக்கல. ம். அவரு அந்த இடத்த தக்க வச்சுக்கிறாரு. ம். அதனால தான் நான் அவர அல்கெமிஸ்ட்ன்னு நான் சொன்னேன். ஓகே. இப்போ நீங்க அல்கெமிஸ்ட் அப்படிங்கும்போது, ஐ மீன் அவர் அல்கெமிஸ்ட் அப்படின்ற மாரி சொன்னீங்க. நீங்க லைஃப்ல சந்திச்ச ஒரு முதல் அல்கெமிஸ்ட்னா யார சொல்லுவீங்க? நான் லைஃப்ல சந்திச்ச முதல் அல்கெமிஸ்ட்னா, என்னோட பாஸ் பொன்னுசாமி சார். ஆ. அவரு ஈரோட்ல வந்து கொக்கராயம்பேட்டைன்னு ஒரு கிராமத்திலிருந்து கிளம்பி, ம். அவருடைய கெமிக்கல் ட்ரேடிங் நிறுவனத்த வந்து இந்தியாலயே பெஸ்ட் கெமிக்கல் ட்ரேடிங் நிறுவனமா கட்டமைச்சு, அத இன்னும் வந்து அந்த நிறுவனத்த வந்து அதே நிலையில தக்க வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. ம்.
ஸோ அவருடைய இன்டர்வியூ வந்து நான் 90ஸ்ல வந்து வளர் தொழில்னு புத்தகத்தில் வந்து வாசித்தேன். அது போக அதில் அந்த இன்டர்வியூவில் வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவரோட பயணம் அந்த கொக்கராயம்பேட்டையிலேருந்து எப்படி கிளம்பி இந்த நிறுவனத்தை வந்து எப்படி கட்டமைச்சாருன்னு அதை விவரிச்சிருந்தாரு. அது போக அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு சந்திப்புலையும் அப்டேட்ல இருப்பார். இப்போ என்ன ப்ராடக்ட் எடுத்து நம்ம பண்ண போகிறோம், என்ன மெட்டீரியல் எடுத்து நம்ம இந்த மாதிரி வந்து வேர்ல்டு வந்து எதை நோக்கி வந்து போயிட்டு இருக்குது, அதுக்கு என்ன கெமிக்கல் தேவை, எந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவைங்கிறது அப்டேட்ல இருப்பாரு. அவரோட பேசினோம்னாலே வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு பூஸ்டப் ஆகும். ஸோ அவரும் வந்து இதே மாதிரி தான் அவர் கனவை நோக்கி பயணப்பட்டு அந்த கனவை அடைஞ்சிட்டாரு. ஆனா அந்த இடத்த தக்க வச்சுக்கிறாரு. இன்னும் வந்து அந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில, ட்ரேடிங் இண்டஸ்ட்ரியில இவர் ஒரு கிங்கா தான் இருக்கிறாரு. நான் சொல்லுவேன், அவர் அமிலங்களின் அரசன் அப்படின்னு சொல்லுவேன் பொன்னுசாமி சாரை. அவரை தான் நான் வந்து என் லைஃப்ல முதல் சந்திச்ச அல்கெமிஸ்ட்னு நான் சொல்றேன். கண்டிப்பா. இப்போ வேட்டையில நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. இப்போ ஒர்க் பண்ண உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கும், ஆடியன்ஸ்க்கு ஒரு பார்வை இருக்கும். நீங்க ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த வேட்டையன் வந்து இப்படியான ஒரு படமா வரும், அது வந்துட்டு ஒரு டிஜே ஞானவேல் அவர்களுடைய படமா இருக்குமா, இல்ல ரஜினி சார் அவர்களுடைய படமா இருக்குமா? ஒர்க் பண்ணதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்ல? அதான் சார் ஜெய்பீம் செகண்ட் ஒன் இது மிக்ஸ்டா தான் வந்து இது இருக்கும். நல்ல ஒரு கதை அம்சத்தோட கமர்ஷியல் ஒரு படைப்பா தான் வந்து இது வரும்னு நான் டெஃபினட்டா சொல்றேன். இப்போ நீங்க பேசும்போது நிறைய விஷயங்கள், இப்போ அல்கெமிஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசும்போது நீங்க நிறைய புத்தகங்கள் வாசிப்பீங்களா? ஆமா சார், நான் வாசிப்பு பிளஸ் எழுதுறது அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் சார். ஓகே. இப்போ கடைசி என்ன புத்தகம் வாசிச்சீங்க? இப்போ பொன்னியின் செல்வன் பாடலாசிரியர் இளங்கோ கிருஷ்ணன் வந்து நுண்கதைகள்னு சொல்லிட்டு ஒரு கதை தொகுப்பு வந்து போட்டிருக்கிறாரு. அது ஒற்றை குரல்னு சொல்லிட்டு தலைப்புல. அதுல வந்து இது ஒரு புது முயற்சி அவரு, இந்த நுண்கதைகள்ங்கிறது. அதுல வந்து கண்ணகி தன்னுடைய காட்சிலம்ப கொண்டு போய் வந்து பாண்டியனோட அரசவையில் வந்து போட்டு உடைக்கிறதுக்கு ஒரு 24 hours பிஃபோர் ஒரு நிகழ்வு நடந்ததா ஒரு கற்பனை புனைவு வந்து அவர் 20 வரிகள் அந்த நுண்கதையை சொல்லிக்கிறாரு. அதுல என்னன்னா வந்து கண்ணகி கிட்ட வந்து 2 காட்சிலம்பி வாங்கி ஒரு பாடகர் அவர் வந்து வாங்கி பார்த்துட்டு கண்ணகி கிட்ட கொடுக்குறாரு. கொடுக்கும்போது ஒரு காட்சிலம்பு வந்து தவறி கீழே விழுகுது. விழுந்த உடனே அந்த பூமியே வந்து அதிர்ந்தது அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாரு. அதாவது நாளைக்கு ஒரு சம்பவம் நடக்க போகுது, அதுக்கு ப்ரிஃபிக்ஸா வந்து ஒரு கற்பனை புனைவா வந்து இளங்கோ வந்து எழுதியிருந்தாரு. அது எனக்கு வந்து புதுமையா இருந்தது. அந்த எழுத்துக்கலைஞனா அவருடைய முயற்சி வந்து நுண்கதைகள் வந்து புதுமையா இருந்தது. அதுக்கப்புறம் விடுதலை சிகப்பின்னு சொல்லி கவிஞர் அவருடைய கவிதை தொகுப்பு வந்து எரிசோர்ன்னு சொல்லி, அது வந்து அவர் சின்ன வயசுல இருந்து அவர் சந்தித்த அந்த சமூகத்துல வந்து எப்படி வந்து பிரிவினை, வேறுபாடு, பகைமை, அதை வந்து இவரோட பார்வையில வந்து ஒரு உரையாடல் மாதிரி எந்த ஒரு ஒளிவு முறையும் இல்லாம வார்த்தை வீச்சுகள் வந்து அப்படியே நேரடியா திரு பகடியோட வந்து படையலா வந்து கொடுத்துருக்கிறாரு எரிசோருங்கிற கவிதை தொகுப்பு. அதுக்கப்புறம் அதிரூபன் சொல்லிட்டு அவரு வந்து வசந்தின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை தொகுப்பு. அது வந்து அவருடைய வாழ்வியல் சார்ந்து, அவர் நெய்தல் நிலத்துல பிறந்து வளர்ந்தவர், ராமேஸ்வரத்துல ஒரு கிராமத்துல. அந்த டோட்டல் வாழ்வியலை வந்து கவிதை வடிவத்துல வந்து கொடுத்திருந்தாரு. அதுல ஒரு வரி எனக்கு அது மட்டும்தான் இப்ப ஞாபகம் இருக்கு. என்னன்னா, எச்சில் துப்புகிற தொலைவில் ஒரு கடல். அந்த அளவு கடல் சார்ந்து வந்து வாழ்ந்ததை வந்து ஒரு சின்ன வரியில வந்து அழகா வந்து சொல்லியிருந்தாரு. ஓகே. என்ன இப்போ நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறீங்க. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய இந்த நடிப்பு துறைக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு உதவியா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, எனக்கு வந்து ஆக்டிங்க்கு வந்து நிறைய இன்புட்ஸ் வந்து நான் கதைகள் வாசிக்கிறதுல இருந்து தான் நான் எடுத்துக்கிறேன். அந்த டிஸ்கிரிப்ஷன் பண்றாங்களே, ஒரு கேரக்டருடைய ஆட்டிடியூடை வந்து எழுத்தாளர் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு. அதுல இருந்து நான் வந்து நிறைய இன்புட்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ நீங்க எழுதுவீங்களானே நிறைய கவிதைகள், புத்தகங்கள் அந்த மாதிரி ஏதாவது கவிதை சொல்ல முடியுமா? இப்போ ரீசெண்டா எழுதுனதுன்னா, நேரம், நாட்கள், மாதம், வருடம் என காலம் என்னை மெல்ல மெல்ல பருகிக் கொண்டே இருக்கிறது. இந்த டிராவலை வச்சு நான் சொல்றேன் நானு. ஓகே. உங்களோட இந்த டிராவல்லே நீங்க சொல்லலாம்ல. ஓகே. வேட்டையன் ரஜினி அவர்கள் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒருத்தர் எல்லாரோட லைஃப்லயுமே ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆயிருப்பாரு. யாருமே வந்துட்டு அவர் மீறி வந்துட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கவே மாட்டாங்க. இல்ல, கண்டிப்பா. உங்களுக்கு உங்க வாழ்க்கையோட அவர் எந்த விதத்துல கனெக்ட் ஆகுறாரு? அதாவது சின்னதுல வந்து நான் இந்த டான்ஸ்
ஸ்கின் டோனா இருக்கும்போது இந்த கலர் வச்சு கமெண்ட்ஸ் வரும்போது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருவேன், சுணக்கமாயிருவேன். அப்ப வந்து இதே ஸ்கின் டோனோட வந்து மிகப்பெரிய திரை ஆளுமையா வந்து ரஜினி சாரும், விஜயகாந்த் சாரையும் வந்து ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது நான் ரொம்ப கனெக்ட் பண்ணிக்குவேன். ஸோ அப்படி சின்னதுல வந்து அவர ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அப்ப கோயம்புத்தூர்ல வந்து என் வீட்டு பக்கத்துல வந்து உப்பிலிப்பாளையம் 4 கார்னர்ல வந்து நேரு ஸ்டேடியம் போற ரோட்ல அந்த கார்னர்ல வந்து ஒரு சாலிட்டர் டிவி வந்து ஓப்பனிங்க்கு வேண்டி வந்தாரு. ஷோரூம் ஓப்பனிங்க்கு. ரஜினி சார். அப்போ நான் ரொம்ப பக்கத்துல சின்ன பையனா இருந்தேன். அப்போ பக்கத்துல நின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து ராஜாதிராஜா படம் ஷூட்டிங் வந்து முடிஸ் பொள்ளாச்சியில போயிட்டு இருந்தது. அப்ப நான் முத்தண்ணன் ஒருத்தர் புல்லட்ல கூட்டிட்டு போனாரு பொள்ளாச்சி. போய் நான் பார்த்த சீன் எதுன்னா, அந்த மலையாள கரையோரம் பாட்டு இருக்குல்லங்க, அந்த பாட்டு முடியும் போது வந்து ஒரு வாய்க்கால் ஒண்ணு கீழ போகும். மேல திட்டு மேல வந்து கேமராவும் இதுவும் கோட்டும் வச்சிருப்பாரு. சார் பாட்டு பாடிட்டே கிளாஸ் இது பண்ணி வந்து அப்படியே அந்த கேமராவும் கோட் எடுத்து அப்படியே ரவுண்ட் பண்ணி பாட்டு பாடிட்டே போவாரு. அது அம்பரம்பாளையம் வாய்க்கால்னு நினைக்கிறேன் நானு. அது பார்த்தேன். அதுக்கப்புறமா காலேஜ் படிக்கும்போது ஹாஸ்டல்ல இருந்து பின்னாடி போனோம்னா ஏர்போர்ட், கோயம்புத்தூர் ஏர்போர்ட். இப்போ இவர் ஷூட்டிங் வர்றாருன்னா ஏதாவது தகவல் வந்தோம்னா அங்க போய் நின்னோம்னா பார்ப்போம். அப்படி இருந்தது வந்து அப்படிதான் நான் அவரை தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தது. கபாலி படத்துல வந்து ரஞ்சித் சார் வந்து அறிமுகப்படுத்தி பேசி அதுக்கப்புறம் அவரோட சீன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. தூரத்துல இருந்து நம்ம அவரை பார்த்து ரசிக்கிறது, ஓரளவுக்கு பக்கத்துல போய் அவரை பார்த்து ரசிக்கிறது, ஒரு ரசிகனா ரசிச்சுட்டு ஒரு நடிகனா அவர் முன்னாடி போயிட்டு நிக்கும்போது அந்த விஷயங்கள்லாம் அவர்கிட்ட நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கீங்களா? சார் நான் உங்களோட ரசிகனா நான் இருந்திருக்கேன், இப்படிலாம் நான் பார்த்திருக்கேன் உங்களை அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட ஏதாவது? இல்ல சார். நான் அங்க போயிட்டோம்னா நான் ஆர்டிஸ்டா தான் நான் இருப்பேன். அந்த மனநிலையில தான் இருப்போம். நம்ம ரசிகனா இருந்தோம்னா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருவாங்க. ஓகே. இப்போ என்னன்னா ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ஒர்க்குக்கு வேண்டி வந்திருக்கிறோம். அவரும் அங்க இருக்கிறாரு. அவரு எக்ஸிஸ்டிங் ஆர்டிஸ்ட், நம்ம அப்கமிங் ஆர்டிஸ்ட். போய் நிக்கிறோம், ஒர்க் பண்றோம். அந்த மனநிலையில தான் நான் இருந்தேன். ஏன்னா ஒரு ரசிகனோட மனநிலையில இருந்தோம்னா அங்க நம்ம டிஸ்டர்ப் ஆயிருவோம். பட் மனசுக்குள்ள இருக்குல்ல அந்த அந்த பயணமே வந்து உங்களுக்கு ஒரு வெற்றி தானே. ஒரு ரசிகனா நீங்க வந்துட்டு பார்த்ததும், இப்போ ஒரு நடிகனா அவர் முன்னாடி போய் நிக்கிறதுமே உங்க பயணத்துல அது வந்து ஒரு சின்ன மைல்கல் மாதிரி தான். கண்டிப்பா. அந்த வெற்றியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல ரொம்ப மனசுக்கு நிறைவா இருக்கு. நம்மளும் அதுக்காக தான் நம்ம பயணப்பட்டுட்டு இருக்கிறோம். ஓகே. கண்டிப்பா நம்மளும் வந்து அவரு ஒரு நாள் அப்ரிஷியேட் பண்ற மாதிரி வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இருக்கோம். ஓகே. நீங்க சொல்லும்போதே சொன்னீங்க அவர் வந்து ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட், நீங்க வந்துட்டு அப்கமிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு. ஒரு சீனியர் ஆர்டிஸ்டா அப்கமிங் ஆர்டிஸ்ட அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவாரு, எப்படி நடத்துவாரு அந்த செட்ல? இல்ல அவர் எல்லாத்துக்கூடயும் அரவணைச்சு தான் போறாரு. இயக்குனர் சொல்றது வந்து தான் அங்க அவரு வந்து சார் வந்து இயக்குனர ஒரு மாஸ்டரா தான் பாக்குறாரு. சொல்லுங்க சார் என்ன சார்ன்னு சொல்லிட்டு. அப்ப அதே இதுதான் நம்மளும் வந்து பண்ணும்போது அப்புறம் அவரு கூட இருக்கும்போது வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுவாரு சார். நல்லா பண்ணுங்க, ஒன் மோர் போலாம் அப்படின்னு சொன்னாரு. நல்லா பண்ணுங்க, தைரியமா பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்றாரு சார். ஓகே. ஆனா இப்ப அடுத்தடுத்த என்னென்ன படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல இப்ப ரிலீஸ்க்கு வந்து ரிவால்வர் ரிட்டர்ன் ஒரு கீர்த்தி சுரேஷ் அதுல வந்து ஒரு சிலோன் ஆளா வந்து நான் பண்ணிக்கிறேன். ஓகே. சிலோன் பாபுன்னு ஒரு கேரக்டர். ஓகே. அது ஜாஃப்னா தமிழ் வந்து பேசி தான் நான் பண்ணேன். அந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. மித்தது பேசிட்டு இருக்கிறோம். ஃபாலோ அப்ல இருக்கிறோம். ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணிக்கிறோம். கண்டிப்பா சான்சஸ் வரும். ஓகே. ஆனா இப்போ ஏதோ ஒரு விஷயம் தூண்டுகோலா இருக்கும்ல. நம்ம ஒரு விஷயத்த தேடி போய்க்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் நமக்கு இருக்கும்ல. உங்களுக்கு அப்படி இருக்க ஒரு விஷயம் என்ன? ஒரு ஃபியூவல் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி உங்களுக்கு இருக்க ஒரு விஷயம் என்னன்னு? தூண்டுதல். தூண்டுதல்னா இப்போ இல்ல இது வந்து நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஆக்டிங், கலை சார்ந்து இயங்குறது தான். ஸோ அதுக்காகத்தான் நம்ம பயணப்பட்டு வந்தோம். அது என்னன்னா சின்னதுல வந்து நம்ம பார்த்த இந்த திரைக்கலைஞர்கள் பிளஸ் வந்து மூவிஸ் நம்ம பார்க்குறோம்ல, அதெல்லாம் தான் எனக்கு உந்துதல் ஆச்சு. சார்லி சாப்ளின் அவருடைய அந்த டிராவலு, அவர் எப்படி வந்து தன்னை வந்து வெளிப்படுத்திட்டாரு ஸ்க்ரீன்ல. அதே மாதிரி இங்க வந்து ரஜினி சார், கமல் சார், இப்போ இவங்க காலகட்டத்துல வந்து இவங்க 2 பேர்த்தோட படமும், அப்புறம் மகேந்திரன் சார் உடைய டைரக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய அந்த நாவல் எல்லாம் எடுத்து வந்து அவர் வந்து திரைப்படைப்பா வந்து உருவாக்குனது. அந்த இதுல மகேந்திரன் சார் வந்து எனக்கு ரொம்ப எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. நம்மள மாதிரி வந்து தமிழ் மக்களை வந்து அந்த டான் ஸ்கின் டோன் அந்த மாதிரி ஆர்டிஸ்ட வந்து அதிகமா வந்து முதல்ல வந்து அவர் தான் பயன்படுத்தினாரு. அதே நேரம் வந்து பாரதி ராஜா சாரும் வந்து பண்ணாரு. ஆனா மகேந்திரன் சாருடைய அந்த படைப்பு எல்லாமே வந்து முள்ளும் மலரும், கை கொடுக்கும் கை, அப்புறம் நண்டு, இது எல்லாமே ஒரு
ஒரு நாவல் மாதிரி தான் இருக்கும். அந்த நாவல் வாசிச்ச மாதிரி தான் இருக்கும் படம் பார்க்கறது. ம். ஸோ அவரெல்லாம் வந்து மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் எனக்கு. ஓகே. தென் அண்ணா இப்போ வேட்டையன் படத்துக்கு இப்போ ஹைப் வந்துட்டு நிறைய வந்துட்டு இருக்கு. இந்த படத்துக்கு ரசிகர்கள்ட்ட நீங்க சொல்ல விரும்புறது எந்த அளவுக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி வரலாம், எந்தெந்த விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணி வரலாம் அப்படின்ற மாதிரி ரசிகர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புறது என்னண்ணே? இல்ல ரஜினி சாரோடைய பஞ்ச் டயலாக் மாதிரியே ஆ. இந்த வேட்டையன் மக்கள் மனதையும் வேட்டையாடி செல்வான். ஓகே. அப்படிதான் சொல்லணும். நன்றிண்ணே. அண்ணே நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. நீங்க இன்னும் அடுத்தடுத்த உயரங்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெற்றியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சினி உலகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, மிக்க நன்றி. எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு சினி உலகத்துக்கும் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. 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 Hola! Vacation to Thailand starts from 19,999 only. GT Holidays. Lion Desert King Dates வாங்குங்க. Lion Desert King Dates. சிங்கம் போல ஸ்ட்ரெங்த் எனக்கு.